அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து துறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து துறையில் 10 ஆண்டுகளாக காலி பணியிடங்களை எடுக்கலை. இப்போ நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதற்கு முன்னாடி இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மிக முக்கியமான விஷயம் நம்ம இது நம்ம பார்க்கலாம். பாருங்க, 18 மாதங்களாக ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இதை யார் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் சேவை சிறந்த போக்குவரத்து கழகத்தில் கடும் நெருக்கடி கே ஆறுமுகம் நாயர் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போதாலும் வரலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா 22,500 பேருந்துகள் இயங்கியிருந்தன. இப்போது 19,500 மட்டுமே இயங்குகிறது. இதில் 1,40,000 தொழிலாளர்கள் இருந்து 1,50,000 பேர் மட்டுமே இப்போ உள்ளனர். 25,000 காலி பணியிடங்கள். வாரிசு வேலை கூட மறுக்கப்படுகிறது. இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. தனியார் பேருந்துகளை வாடகை எடுத்து இயக்கும் நடவடிக்கை அதிகரிப்பு. ஓகே, வரவு செலவு வித்தியாசம் தொகை அரசு உடனடியாக வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஓய்வூதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். தனியார் மயமாக்கல் நடவடிக்கை கைவிட வேண்டும். இதற்காக சிஐடி தலைமையில் டிசம்பர் 12ஆம் அன்று சென்னையில் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் பெரும் தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது. போக்குவரத்து கழகத்தில் பாதுகாப்பு தமிழக மக்கள் குரல் எழுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா 25,000 காலி பணியிடங்கள் வருவதாக தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வாரிசு வேலை கூட மறுக்கப்படுகிறது. இப்போது எங்கள் அப்பா ஒரு டிரைவராக இருந்தார், அந்த பதவி நான் வரலாமா? அதுக்கப்புறம் கண்டக்டராக இருந்தால் அந்த பதவி நான் வரலாமா? இது பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, 1,40,000 தொழிலாளர்கள் இப்போது 1,50,000 பேர் மட்டுமே உள்ளனர். சரி, 1,40,000 பேர் 1,15,000 பேர் மட்டுமே உள்ளது. அதே போல 25,000 காலி பணியிடங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வாரிசு வேலை கூட மறுக்கப்படுகிறது. ஓகேங்களா, எங்கள் அப்பா மாரடைப்பில் இருந்துட்டார், வயசு கம்மி தான், 30 வயசு 32 வயசுல என்ற அந்த மாதிரி இடவங்களுக்கு என்ன சொல்றாங்க. அடுத்தது, இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. தனியார் பேருந்துகளை வாடகை எடுத்து இயக்கம் நடக்கவில்லை. இப்போ தனியார் மையங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வரவு செலவு வித்தியாச தொகை அரசு உடனடியாக வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடம் நிரப்ப வேண்டும் தீர்மானம் வச்சிருக்காங்க. டிசம்பர் 12, ஓகேங்களா, டிசம்பர் 12ஆம் தேதி, இன்னும் 3 நாட்கள் இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஐடி தலைமையில் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று மாநில தலைமை சுந்தரராசன் தலைமையில் பெரும் தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது. போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க தமிழக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். கே நாயர் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் ஷமோலன் சிஐடி. ஓகேங்களா, அப்போது தமிழக அரசு போக்குவரத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நிரப்பதான் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.